எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு ஸ்ட்ரக் டேட்டா டைப் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா, ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு பேங்க்ல வந்து 1000 கஸ்டமர்ஸ் மினிமம் இருப்பாங்க. அவங்களோட அக்கவுண்ட் நம்பர், நேம், அட்ரஸ், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்டின்னா, 1000 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. இதுல நமக்கு அரேஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அரேஸ்ல வந்து ஒரே ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்டின்னா, ஒரு அரேல வந்து எல்லா மார்க்ஸையும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரே டேட்டா டைப்ல இருக்கிற மல்டிபிள் வேரியபிள்ஸ ஒரே கண்டெய்னர்ல, ஒரே பாக்ஸ்ல சேவ் பண்றதுக்கு அரேஸ் யூஸ் பண்ணுவோம். ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி ரிலேட்டடான வேரியபிள்ஸ் ஆஃப் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அத எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். A struct is a user-defined data type that groups variables of different types together. அரேங்கிறது வந்து ஹோமோஜீனஸ் கலெக்ஷன் மாதிரி எல்லா சேம் டேட்டா டைப்ல இருக்கிற மல்டிபிள் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா ஸ்ட்ரக்ட்ங்கிறது ஒரு ஹெட்ரோஜீனஸ் கலெக்ஷன் மாதிரி டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல இருக்கிற வேல்யூவ வந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. கன்வென்ஷனலா நம்ம ப்ரோகிராம்ல நமக்கு என்னலாம் வேரியபிள்ஸ் தேவைப்படுதோ, அதெல்லாம் தனித்தனியா அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு, நீடுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா ஸ்ட்ரக்ட்ங்கிறது எல்லாத்தையும் ஒரே கலெக்ஷனா, ஒரே சிங்கிள் என்டிட்டியா கிரியேட் பண்ணிட்டு, அந்த கிரியேட் ஆன என்டிட்டிக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, செட்டா யூஸ் பண்ணிக்கிறது. இது ஒரு செட்டா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஜெனரலா இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் வேரியபிள்ஸ் தனித்தனியா கிரியேட் பண்ணி யூஸ் பண்றப்போ, மெமரியில வந்து ரேண்டம் லொகேஷன்ல இருக்கும். அவைலபிலிட்டி எங்க இருக்கோ, அந்த மாதிரி ரேண்டம் லொகேஷன்ஸ்ல இங்க மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா, இப்படி ஒரு கம்பைன்ட் என்டிட்டியா ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள நம்ம டிஃபைன் பண்றப்போ, இதுக்கான ஸ்டோரேஜ் வந்து மெமரியில வந்து கம்பைன்டா தான் இருக்கும். அரேஸ்ல இருக்கும்ல கன்டிகியூஸ் மெமரி லொகேஷன் அப்படி பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும் எல்லாமே. ஒரு அரேல 10 எலிமெண்ட்ஸ் டிக்ளேர் பண்றோம்னா, 10மே பக்கத்துல பக்கத்துல தான் மெமரி லொகேஷன்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து கம்ப்ளீட்டா அதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே கான்டினியூஸ் மெமரி லொகேஷன்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்படி இருக்கிறதுனால நமக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராவும் இருக்கும். ரெஃபரன்ஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்படி ஒரு செட்டா நம்ம கிரியேட் பண்றதுனால நம்ம கோட் வந்து இன்னும் போர்ட்டபிளா இருக்கும். ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் இதுதான். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடண்ட்ன்னு போட்டுட்டு நமக்கு என்னலாம் வேரியபிள்ஸ் தேவைப்படுது ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அத யூஸ் பண்ணிக்கலாம். நேம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்டோட ஏஜ், தென் அவங்களோட மார்க்ஸ் அத ரெக்கார்ட் பண்றதுக்கு டோட்டலா 3 வேரியபிள்ஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். மெமரி அலோகேஷன் இதுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் கிரேட்ல என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்கும். ஏ ஆர் பி ஆர் எஸ் அந்த மாதிரி சிங்கிள் லெட்டர் இருக்கிறதுனால, இது கேரக்டர் டேட்டா டைப். இது அரே இல்ல சிங்குலர் தான். அதனால 1 பைட் ஸ்டோரேஜ் இருக்கும். தென் இன்ட் ஏஜ் இன்டிஜருக்கு வந்து 4 பைட்ஸ். தென் ஃப்ளோட்க்கு வந்து 4 பைட்ஸ். இதுக்கு வந்து ஒரு கன்டினியூஸ் லொகேஷன் தான் மெமரியில அசைன் ஆயிருக்கும். இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எல்லாம் கன்டினியூஸா தான் இருக்கும். மெமரி லொகேஷன் இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 பைட் வந்து இந்த கிரேடுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். தென் ஆஃப்செட் 1ல எது ஸ்டோர் ஆகும் அப்டின்னா, நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஏஜ் தான் இருக்கு. இன்டிஜர் ஏஜ். இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ங்கிறதுனால 4 பைட்ஸ் இருக்கும். இப்போ ஸ்ட்ரக்ட்ல வந்து நம்ம மெமரி ஸ்டோரேஜ் பார்க்குறப்போ, கன்டினியூஸா மெமரி அலோகேட் ஆனாலும், நமக்கு வந்து பேடிங் அண்ட் அலைன்மென்ட்ன்னு 2 கான்செப்ட் இருக்கும். உள்ளேயும் வந்து இண்டெக்ஸிங் 0ல தான் ஸ்டார்ட் ஆகுறதுனால, ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் 0ல வந்து கிரேட் அசைன் ஆயிருக்கும். தென் ஆஃப்செட் 1ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஏஜ் வந்து இன்டிஜர் டேட்டா டைப். இன்டிஜர் டேட்டா டைப் வந்து 4 பைட்ஸ் தேவைப்படும். நம்ம எந்த ஆஃப்செட்ல இத போட போறோமோ, அதுவும் இட் ஷுட் பி அ மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இங்க ஸ்ட்ரக்ட் டைப்ல. ஆனா 1 வந்து இட் இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 4. 1 வந்து எம்ப்டியா விட்டுரும். தென் 2 அதுவும் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 4 எம்ப்டி. தென் 3 அதுவும் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 4 எம்ப்டி. இதெல்லாம் வந்து பேடிங் பிட்ஸ் மாதிரி இருக்கும். ரெக்யர்மென்ட்க்கு வந்து மேட்ச் ஆகல. எம்ப்டி ஸ்பேஸஸ வந்து பேடிங்ன்ட்டு அசைன் பண்ணிரும். தென் ஆஃப்செட் 4ல தான் வந்து ஏஜ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஏஜ்க்கு வந்து 3 பைட்ஸ் அலாட்டா இருக்கும். 4, 5, 6, 7 4 to 7ல வந்து இந்த ஏஜ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். தென் ஆஃப்செட் 8 தான் வந்து நெக்ஸ்ட் எம்ப்டியா இருக்கு. 3 ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஸ்கோர். இது வந்து ஃப்ளோட்டிங் டேட்டா டைப். ஃப்ளோட்டுக்கு வந்து 4 பைட்ஸ் மெமரி அசைன் பண்ணணும். 8 வந்து இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. இங்க டைரக்ட்டா வந்து ஸ்கோர்ங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகும். இதுக்கு வந்து 4 பைட்ஸ் தேவைப்படும். 8, 9, 10, 11 நெக்ஸ்ட் 4 பைட்ஸ் வந்து ஆஃப்செட்ல வந்து ஸ்கோருக்கு வந்து அசைன் ஆயிருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான திங் என்னன்னா, நமக்கு வந்து
பர்ட்டிகுலர் வேரியபிள் வந்து மெமரியில போடுறப்போ, அதோட டேட்டா டைப்பும், இந்த ஆஃப்செட்டோட ஸ்டார்ட்டிங் நம்பரும் இது வந்து மேட்ச் ஆகணும். மல்டிபிளா இருக்கணுன்ட்டு ஒரு ரூல் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இந்த ஸ்ட்ரக்ட்க்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் டோட்டல் பைட்ஸ் அது ஆக்குபை பண்ணியிருக்குதோ, இட் ஷுட் பி அ மல்டிபிள் ஆஃப் த லார்ஜஸ்ட் வேல்யூ ஹியர். இங்க வந்து லார்ஜஸ்ட் டைப் என்னது? இங்க லார்ஜஸ்ட் டேட்டா டைப் நமக்கு என்னது இருக்கு? கேரக்டருக்கு வந்து 1 பைட் தான் மெமரி. இன்டிஜருக்கு 4. இங்க 4 தான் லார்ஜஸ்ட் டேட்டா டைப்போட சைஸ். நம்ம ஸ்ட்ரக்ட்டோட ஃபைனல் சைஸ் வந்து இட் ஷுட் பி அ மல்டிபிள் ஆஃப் 4. 12 வந்து மல்டிபிள் ஆஃப் 4ஆ? ஓகே கரெக்ட். அப்போ வந்து இந்த 12 வந்து அசைன் ஆகும். சப்போஸ் இங்க 12க்கு பதிலா 13ஆ இருந்ததுன்னா, 13 இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ எக்ஸ்ட்ரா பேடிங் பிட்ஸ் ஆட் பண்ணி, எப்போ இட் இட் பிகம்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4ஓ அதுவரைக்கும் பேடிங் ஆட் பண்ணிட்டே இருப்போம். இங்க வந்து 12 ஆல்ரெடி மல்டிபிள் ஆஃப் 4ங்கிறனால 12ஓட விட்டுருவோம். ஆனா சப்போஸ் இது 13 அப்படி இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ரா 3 ஆட் பண்ணிட்டு மல்டிபிள் ஆஃப் 4 ஆகுறது வரைக்கும் பேடிங் பிட்ஸ் வந்து எண்ட்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இண்டிவிடுவல் வேரியபிள்ஸ மெமரியில போடுறப்பவும், அந்த ஆஃப்செட் வந்து டேட்டா டைப்போட மல்டிபிளா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி பேடிங் வரும். அண்ட் எல்லாத்தையும் அசைன் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்ட்ரக்ட்டோட சைஸும் வந்து இட் ஷுட் பி அ மல்டிபிள் ஆஃப் த லார்ஜஸ்ட் டேட்டா டைப்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ல கிரேடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 பைட் அசைன் பண்ணியிருக்கோம் அட் ஆஃப்செட் 0. ஏஜ் வந்து இன்டிஜர் டைப். ஸோ 4 பைட்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட் அவைலபிள் ஆஃப்செட் வந்து 1 தான். 1 இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 4. அதனால பேடிங் பிட்ஸ் ஆட் பண்ணிட்டே இருப்போம். அன்டில் இட் பிகம்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ 1, 2, 3 வந்து பேடிங் பிட்ஸா அலாட் ஆயிரும். தென் 4லேருந்து 7ல ஏஜ் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். தென் அவைலபிள் லொகேஷன் வந்து ஆஃப்செட் 8. 8 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. தேர்ட் வேரியபிள் ஸ்கோர் விச் இஸ் அ ஃப்ளோட். Float needs 4 bytes and the offset 8 it's a multiple of 4. ஸோ 8 to 11ல வந்து ஸ்கோருங்கிற வேல்யூ அசைன் ஆகும். இது எல்லாமே கன்டினியூஸா மெமரியில வந்து கான்செக்யூட்டிவா இருக்கும். ஆக்சஸ் பண்றதுக்கு ஃபாஸ்டரா, எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்ட்ட இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரக்ட்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா, ஸ்ட்ரக்ட் கீவர்ட் போட்டுட்டு, அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன நேம் குடுத்தோமோ, ஸோ ஸ்டூடண்ட், தென் அந்த ஆப்ஜெக்ட் நேம் S1 கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேல்யூ அசைன் பண்ணலாம். வேல்யூ அசைன் பண்றதுல 2 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கும் தனித்தனியா வேல்யூ அசைன் பண்ணலாம். நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா நம்ம இனிஷியலைஸ் பண்ணதுனால, ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ல ஸ்ட்ரிங் காப்பி மெத்தட யூஸ் பண்ணிட்டு, அருண்ட்டு ஒரு வேல்யூ வந்து நேம்க்கு பாஸ் பண்ணியாச்சு. தென் ஏஜ் ஈக்குவல் டூ 20ன்னு அசைன் பண்ணியாச்சு. மார்க்ஸ் 88.5 இது ஃப்ளோட்டுன்னு குடுத்ததுனால ரொம்ப எக்ஸாக்ட்டா 88.5 அப்படின்னு எழுதியாச்சு. இங்க நம்ம S1 டாட் நேம், S1 டாட் ஏஜ்ன்னு குடுக்குறது என்னன்னா, நான் கிரியேட் பண்ண S1 ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டோட நேம் வந்து அருண்னு இனிஷியலைஸ் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்டோட ஏஜ் வந்து 20ன்னு இனிஷியலைஸ் பண்ணணும். அப்படி ஸ்பெசிஃபிக்கா நம்ம மென்ஷன் பண்றோம். தென் நம்ம அசைன் பண்ண வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு பிரிண்ட் பண்றோம். நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்றதுக்கு செகண்ட் டைப் ஆஃப் இனிஷியலைசேஷன் என்னன்னா, ஸ்ட்ரக்ட் ஸ்டூடண்ட் S2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, சிங்கிள் லைன்லயே இப்படி வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 3 வேரியபிள்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நேம், தென் ஏஜ், தென் மார்க்ஸ் 3யும் வந்து ஒரே செட் பிராக்கெட்ல போட்டு கூட நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஃபைன் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்றப்போ, சிங்கிள் வேரியபிள் மாதிரி சிங்கிள் வேல்யூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு மட்டும் பர்ட்டிகுலர் வேல்யூஸும் பாஸ் பண்ணலாம். இல்லன்னா இப்படி அரே ஆஃப் ஸ்ட்ரக்ட்ஸ் மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரே டைம்ல வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஆப்ஜெக்ட் அண்ட் இங்க வந்து 3 ஸ்டூடண்டோட டேட்டாவ ஆட் பண்றதுனால, நான் ஆப்ஜெக்ட்ட வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் 3 அப்படின்ட்டு ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் மாதிரியே கிரியேட் பண்ணிட்டு, தென் நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஒரு ஸ்டூடண்டோட டேட்டானா ஒரு செட் பிராக்கெட் மட்டும் போட்டா போதும். இங்க 3 ஸ்டூடண்ட்ங்கிறதுனால செட் பிராக்கெட்குள்ள ஒவ்வொரு ஸ்டூடண்ட்க்கும் தனித்தனியா செட் பிராக்கெட்ஸ் போட்டுட்டு, ஈச் ஸ்டூடண்ட்டுக்கும் நேம், ஏஜ், மார்க்ஸ், நேம், ஏஜ், மார்க்ஸ் தனித்தனியா நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. தென் பிரிண்ட் பண்றப்போ இது அரே ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறதுனால சேம் ஃபார் லூப் வச்சுட்டு, அந்த அரே சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டோட நேம், ஏஜ், மார்க்ஸ நம்ம பிரிண்ட் பண்றோம். ஃபார் லூப்ல நெஸ்டிங் பண்ணுவோம்ல, ஃபார் லூப்க்குள்ள இன்னொரு ஃபார் லூப். இந்த மாதிரி ஸ்ட்ரக்ட்டையும் நம்ம வந்து நெஸ்டிங் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ஸ்டூடண்ட் டேட்டாக்காக ஒரு ஸ்ட்ரக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடண்ட்டோட நேம், ஏஜ், மார்க்ஸ், தென் டேட் ஆஃப் பர்த் நம்ம வாங்கணும்னா, டேட் ஆஃப் பர்த்க்கு வந்து டே, மந்த், இயர் அந்த மாதிரி சேர்ந்து இருக்கும்ல. 3 டேட்டா இருக்கு டேட் ஆஃப் பர்த்லயே. ஸோ அந்த 3யும் நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்குறதுக்காக தனியா அதுக்குன்ட்டு இன்னொரு ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். டேட் அப்படின்னு போட்டு, அதுல டே, மந்த், இயர் தனித்தனியா வாங்குறோம். ஸோ அத வந்து இங்கே அந்த ஸ்ட்ரக்ட்ட இந்த ஸ்ட்ரக்ட்டுக்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்.
நெஸ்டிங் த ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் மெமரியில எவ்ளோ பைட்ஸ் அசைன் ஆயிருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் டேட்க்கு வந்து 3மே இன்டிஜர் டைப் தான். ஸோ, ஆஃப்செட் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுறப்போ, டே இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜர் தான். ஸோ, 0 டூ 3 வந்து டேக்கு இருக்கும். தென் ஃப்ரீ ஆஃப்செட் வந்து 4. மந்த் வந்து இன்டிஜர் டைப் தான் 4 பைட்ஸ் மெமரி வேணும். ஸோ, இந்த 4 இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. அதனால தென் மந்த் 4 டூ 7ல மந்த் இருக்கும். தென் 8 இஸ் ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 4. தென் இயர் ஸ்டோர் ஆகும். 8 டூ 11ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ, மொத்தமா 12 பைட்ஸ் நம்ம ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு இன்டிஜர் டைப் தான் இருக்கு. அதோட சைஸ் வந்து 4 பைட்ஸ். அந்த 12 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ, இதோட ஃபைனல் சைஸ் வந்து 12 பைட்ஸ். அதுல வந்து நோ சேஞ்ச். இங்க வந்து நமக்கு பேடிங் எதுவுமே தேவைப்படல. அலைன்மென்ட் எல்லாமே கரெக்ட்டா தான் இருந்தது. தென் ஸ்டூடண்டோட ஸ்ட்ரக்சர்க்கு வந்து மெமரில எவ்வளோ பைட் ஆக்குபை ஆகும்னா, இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து 50 பைட்ஸ் தேவைப்படும். ஸோ 0 டூ 49. செகண்ட் வேரியபிள் வந்து ஏஜ் இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. 50 வந்து மல்டிபிள் ஆஃப் 4 கிடையாது. பட் 52 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ 50யும் 51ம் வந்து பேடிங் பைட்ஸ் ஆயிடும். தென் ஆஃப்செட் 52ல வந்து ஏஜ் ஸ்டோர் ஆகும். அதுக்கு வந்து 4 பைட்ஸ் தேவைப்படும். ஸோ 52, 53, 54, 55 வரைக்கும் ஏஜ் ஆக்குபை பண்ணும். நெக்ஸ்ட் அவைலபிள் ஆஃப்செட் வந்து 56. தேர்ட் வேரியபிள் மார்க்ஸ் இதுக்கு 4 பைட்ஸ் மெமரி தேவைப்படும். 56 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 தான். ஸோ இங்க வந்து மார்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4 பைட்ஸ்னா 56, 57, 58, 59. இந்த 4 ஆஃப்செட்ஸ்ல மார்க்ஸ் இருக்கும். தென் அவைலபிள் ஆஃப்செட் 60. இங்க நமக்கு டேட், டிஓபி இந்த ஸ்ட்ரக்சர ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி வேணும். இங்க அவைலபிள் ஸ்பேஸ் வந்து 60ல இருக்குது. அண்ட் இதுக்கு மெமரி வந்து 12 பைட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ 60 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12 தான். ஸோ டேட் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். அதுக்கு வந்து 12 பைட்ஸ் தேவைப்படும். ஸோ 60 டூ 71 வரைக்கும் டேட்டோட ஸ்ட்ரக்சர் ஆக்குபை பண்ணிக்கும். இதுல டோட்டல் மெமரி வந்து 72 பைட்ஸ் வந்து தேவைப்பட்டது நமக்கு. அண்ட் இதுல ஹையஸ்ட் டேட்டா டைப் பார்த்தா இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் 2மே. ஏன்னா 4 தானே தேவைப்படுது. ஸோ 72 இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 தான். ஸோ இங்கே 72 இருக்கும். பேடிங் எக்ஸ்ட்ரா இங்கே ஆட் ஆயிருக்காது ஃபைனலா. நார்மலா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்ட்ரக்சர்க்கு நேம் குடுத்துட்டு, தென் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, தென் அந்த ஸ்ட்ரக்சர்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பதிலா, அதுல ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நம்ம டைப் டெஃப் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் டெஃப் மாதிரி நம்மளோட ஸ்ட்ரக்சர வந்து ஒரு டைப் டெஃபா கிரியேட் பண்ணிட்டு, தென் எண்டுல வந்து அந்த ஸ்ட்ரக்சரோட நேம அசைன் பண்ணா, தென் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்போ ஒவ்வொரு டைமும் தனியா ஸ்ட்ரக்ட் அப்படின்னு அந்த கீவேர்ட் எழுதாம டைரக்ட்டா ஸ்ட்ரக்சர்க்கு நம்ம என்ன நேம்ல ரெஃபரன்ஸ் பண்ண ஆசைப்படுறோம்னு டைப் டெஃப் கிட்ட சொன்னோமோ அந்த நேம வச்சுட்டு தென் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் வே டூ ஆக்சஸ் எ மெம்பர் ஆஃப் அ ஸ்ட்ரக்ட் இன் சி? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அத ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம டாட் ஆப்பரேட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணோம். s1 டாட் ஏஜ் இதுதான் வந்து கரெக்ட். வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? நம்ம ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். 3மே வந்து இன்டிஜர் தான். எக்ஸ், ஒய், இசட். தென் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு 2 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். தென் அந்த ஸ்ட்ரக்சரோட வேல்யூஸ வந்து ஒவ்வொன்னா பிரிண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ்க்கு வந்து 1 அண்ட் 2ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வேல்யூக்கு வந்து ஒண்ணுமே நம்ம அசைன் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் 2க்கும் வேல்யூ இருக்கும். தேர்ட் வந்து அன்இனிஷியலைஸ்ட் 0 இருக்கும். அகைன் வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் அப்படின்ட்டு 2 இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். தென் P1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு 2 வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் அண்ட் ஒய்க்கு 10 அண்ட் 20. தென் P2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த P2 ஆப்ஜெக்ட்டுக்கு P1ஓட வேல்யூ வந்து அப்படியே பாஸ் பண்றோம். அந்த P1 ஆப்ஜெக்ட்டோட வேல்யூ. ஸோ இப்போ வந்து P2 டாட் எக்ஸ், P2 டாட் ஒய்ன்ட்டு பாஸ் பண்ணா, ஸோ இப்போ P2 டாட் எக்ஸ், P2 டாட் ஒய்ய பிரிண்ட் பண்ணா என்ன வேல்யூ வரும்னா, P2வ தான் P1ஓட வேல்யூ வந்து இங்க பாஸ் பண்ணியிருக்கோம்ல P2க்கு. ஸோ P2 டாட் எக்ஸும் 10 தான் இருக்கும். P2 டாட் ஒய்யும் 20 தான் இருக்கும். இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி இனிஷியலைஸ் பண்றது அப்படின்ட்டு பார்த்தோம். அரேஸ் எப்படி சேம் டேட்டா டைப்போட வேல்யூஸோட கலெக்ஷன ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ரெபாசிட்டரியோ, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரும் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ்ல இருக்க வேல்யூஸ ஒரே பாக்ஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டைப் டெஃப் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். தேங்க் யூ.